அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கையர்க்கரசி. எனது நடையில் உருவாகும் கதை மற்றும் கவிதைகளை கேட்டு மகிழ மணி மங்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பார்வையே பதிலானது. பாகம் 12. இன்று கவிதாவின் நிச்சயதார்த்தம். சரசு ஒரே பரபரப்பில் இருந்தாள். உறவுக்காரர்கள் 4-5 பேர் முதல் நாள் இரவே வந்துவிட்டனர். ஏற்பாடு என்று பெரிதாக ஒன்றுமில்லை. மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் வந்தவுடன் விநாயகர் கோவிலில் வைத்து தட்டு மாற்றிக்கொள்வது மட்டும்தான். பின் வீட்டிற்கு வந்து கவிதாவுக்கு நிச்சயப்படுவை கொடுப்பார்கள். பிறகு கவிதா அதை கட்டி வந்ததும் நிச்சயம் செய்து கொண்டதன் அடையாளமாக ஏதாவது ஒரு நகையை அணிவிப்பார்கள். அவ்வளவுதான். மதிய உணவு கடையில் ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. 50 பேருக்கு ஆர்டர் செய்யப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைய நடக்கப் போகும் நிகழ்வு. மணி இப்போது காலை 8. சரசு வீடே ஜெகஜோதியாக இருந்தது. வழக்கமாக இல்லாமல் ஆளும் பேருமாக ஒரே கலகலப்பாக இருந்தது. அவ்வளவு சத்தங்களுக்கும் நடுவே ராசுவின் வண்டி சத்தம் கவிதாவின் மனதை படபடக்க வைத்தது. வெளியில் ஓடி வந்து அவனை பார்க்க அவளது கண்கள் ஏங்கின. நிச்சயம் ராசுவை பார்த்தால் அழுகையை அடக்க முடியாது என்ற பயம் அவளை தடுக்க, சுண்டி இழுக்கும் ஒளியாய் அவனது குரல், அத்தை, அம்மா கொடுக்க சொன்னாங்க என்று சரசுவிடம் ஏதோ மஞ்சப்பையை நீட்டினான் ராசு. அவனால் அங்கு சில வினாடிகள் கூட நிற்க முடியவில்லை. அவளை பார்த்துவிடக்கூடாது என்று அவனது மனம் நினைத்தாலும் கண்கள் ஏட்கத்தோடு அவளையே தேடியது. என்ன சாமி இது என்று சரசுவின் குரல் கேட்டதும், செயின் கொடுத்து விட்டாங்கத்த என்று சொன்னவன் மனதை கல்லாக்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவனது வண்டி கிளம்புவது தெரிந்ததும் உள்ளே இருக்க முடியாமல் கதவோரம் வந்து பார்த்தாள் கவிதா. தனக்கானவன் தன்னை விட்டு போகிறான் என்று உயிர் உருக ராசு போவதை பார்த்த கவிதாவின் கண்கள் இமைக்க கூட மறந்துவிட்டது. வேகமாக வீட்டிற்கு வந்த ராசு வெளியில் இருந்த செல்வியிடம், அம்மா, இனி அதை கொடுத்துட்டு வா, இதை கொடுத்துட்டு வான்னு சும்மா என்கிட்ட சொல்லக்கூடாது, வேணும்னா நீயே போய் கொடு என்று எரிஞ்சு விழுந்தவன் வேகமாக வீட்டிற்குள் சென்று விட்டான். அங்கென்ன சிங்கமும் புலியுமா வந்திருக்குது, இவனுக்கு எதுக்கு இவ்வளோ கோபமோ என்று திட்டிக்கொண்டே செல்வியும் உள்ளே சென்றாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வர நேரமாச்சு, உங்கள் அப்பா உன்னா எங்கே போனார்னு தெரியல, தம்பி அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போடுறியா என்று செல்வி கேட்க, இங்கிருந்தால் சரிப்பட்டு வராது என்று மனதிற்குள் யோசித்த ராசு, எனக்கு வேலை இருக்கு, நீ ஃபோன் பண்ணிக்க என்று சொல்லிவிட்டு விரைந்து வெளியே வந்து வண்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். வேகமாக தெருக்களை தாண்டி மெயின் ரோட்டை நெருங்கிய பைக்கின் முன்பு ஒரு கார், அதை பின்தொடர்ந்து மற்றொரு வேன். அவங்க தான் போல என்று நினைத்த ராசு வண்டியை அருகில் ஸ்லோ ஆனதும் அங்கிருந்து நகர நினைத்தான் ராசு. ஆனால் ஒரு குரல், ப்ரோ, இங்கே விநாயகர் கோவில் எங்கே இருக்கு என்று கேட்டதும் திரும்பி பார்த்தான். வந்தவர்கள் மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள்தான் என்று உறுதி செய்து கொண்ட ராசு கோவிலுக்கு வழியை சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஒரு வழியாக அவர்களும் கோவிலுக்கு வந்துவிட விஷயம் தெரிந்த சரசுவின் உறவினர்களும் அனைவரும் கோவிலில் ஒன்று சேர்ந்தனர். 10 முதல் 11க்குள் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிய அனைவரும் வீட்டிற்கு வந்தனர். பின் மருமகளுக்கு மாப்பிள்ளை வீட்டார் சேலை கொடுக்க கவிதாவிற்கு அதை உடுத்தி வெளியில் அழைத்து வந்தனர். உறவினர்கள் மாப்பிள்ளையை மோதிரம் போடச் சொல்லுங்க என்று சொல்ல, இல்லைங்க, மாப்பிள்ளை போடக்கூடாது, மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கச்சியோ தான் போடணும் என்று பெண் வீட்டில் சொல்ல ஒரு வழியாக சடங்குகள் முடிவுக்கு வந்தது. இதுவரை மாப்பிள்ளையை நிமிர்ந்து கூட பார்க்காத கவிதா அனைவரின் வற்புறுத்தலின் பேரில் நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களுக்கு ராசுவை பார்த்தால்தான் உயிர் வரும். ஜீவனில்லாத பார்வையில் எதை பார்த்தால்தான் என்ன என்றவாறு ஒரு பார்வை. பிறகு உள்ளே சென்று விட்டாள் கவிதா. மணியும் 1 தொட கந்தசாமியின் முன்னிலையில் உணவு. அதையும் முடித்துவிட்டு பின் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் குறைந்தது. இவ்வாறு நிச்சயத்தை நல்லபடியாக முடித்துவிட்ட நிம்மதியில் இரவு மணி 9 இருக்கும். சரசு திண்ணையில் அமர்ந்து தன் மகனுடன் செலவு கணக்கு பார்த்து கொண்டிருக்க ஃபோன் வரும் சத்தம் கேட்டு உள்ளே சென்று ஃபோனை எடுத்தாள் சரசு. சொல்லுக்கா என்று சரசு உரிமையில் கேட்கும்போதே தெரிந்தது அந்த பக்கம் செல்விதான் என்று.
பிள்ளைக்கு சுற்றி வைக்க மறந்துடாதேன்னு ஞாபகப்படுத்தாண்டி கூப்பிட்டேன். கவிதாவுக்கு சுற்றி வச்சிரு. கவிதாவிற்கு சுற்றி வைப்பதுடன் நிறைவுக்கு வந்த இந்த நாள் சரசு நிம்மதியாக உறங்கினாள். அடுத்த நாள் முதல் மற்ற வேலைகளை மிக சுறுசுறுப்புடன் தொடங்கினாள் சரசு. திருமணத்திற்கு இன்னும் 14 நாட்களே உள்ளது என்பதால் வேலைக்கு பஞ்சமா? அதுவும் தலைவன் இல்லாத குடும்பம் என்பதால் சரசு காலில் சர்க்கரத்தை கட்டிக்கொண்டு வேலை பார்த்தாள். மற்ற வேலைகள் ஒரு புறம் இருந்தாலும் பண ஏற்பாடு செய்வதுதானே நடுத்தர குடும்பத்தினருக்கு முக்கியமான வேலை. திருமணம் என்பது வசதியான வீடுகளில் ஒரு கொண்டாட்டம். ஆனால் நடுத்தர குடும்பங்களிலோ பெற்றோர்களின் லட்சியமே தன் மகனுக்கும் மகளுக்கும் திருமணத்தை முடிப்பதுதான்.